வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 2024 நடந்த சோகமான விஷயமும் சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனும் டங்குன்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே பண்ணுறது தான் நானும் பண்ணேன். 2024 வந்து 31 நைட்டு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டோடைய அத்தை கூட, அவங்க அத்தைங்க, அவங்க அத்தை பசங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க கூட நம்ம வந்து எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் ஜாலியாக நைட்டு நியூ இயர் என்ஜாய் பண்ணிவிட்டு சர்ச் முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் முடிஞ்சது சர்ச்சு. 3 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாரீ கட்டிட்டு இருந்தேன்னா ரொம்ப கச்சகச்சன்னு இருந்துதான். ஸோ வந்து சாரீ மாற்றிட்டு ஒரு நைட் ரவுண்ட்ஸ் ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி தான் 1ஆந்தேதி நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது. அந்த வருஷம் முழுக்க ஹாப்பியாக இருப்பாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு, ஏன்னா ரொம்ப பசி நைட்லாம் முடிச்சுட்ருக்கோம். ஸோ பிரியாணி ஏதாவது சாப்பிட்லாம் சொல்லிட்டு போனோம். ஆனால் ஒரு கடையுமே இல்லை. அங்கே என்ன பண்ணுறது, சரி கிடச்சதாவது சாப்பிட்ணுமே சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு பேக்கரி ஜமாலி ஆப்போசிட்டில் இருக்கோம். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நல்லா இருந்தது, நல்லாயிருக்கும் பப்ஸ்லாம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு எக் பப்ஸு, டீன்ற ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்டு, சரி அப்போயுமே சுற்றி பார்த்தோம் எங்கேயாவது கடை இருக்கான்ட்டு. பசி அடங்கலை. சரி ஏதோ கொஞ்சமான சாப்பிட்டோம். சரி சுற்றி பார்த்தோம், எங்கேயுமே கடையே இல்லை. சரி சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் சோகமாக இருக்கணும் லைஃப்பில், அதுதானே. அந்தமாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டு இப்போ பத்துட்டோம். பசியோடு எல்லாருமே படுத்தாச்சு. தூங்கிட்டு மார்னிங் எழுந்து திரும்பி அதே போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எப்போதும் போல் நாட்கள் போயிடுச்சு. அது வந்து இந்த நியூ இயர் மாதிரியே இல்லை, எதுவுமே செலிப்ரேஷன்லாம் பண்ணல. நார்மலான ஒரு நியூ இயர் மாதிரியே ஃபினிஷ் ஆகிடுச்சு நியூ இயர். நெக்ஸ்ட்டு அப்படியே போச்சு, கண்டினியூவாக அப்படியே நாள் போயினே இருந்தது. அப்புறம் பார்த்தா பொங்கல் வந்துடுச்சு. பொங்கல் அப்போ போகி அன்றைக்கி தான் எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு நாங்கள் போனோம் எல்லாருமே. எங்கள் ஹஸ்பண்ட் வரல, நாங்கள் இருக்கோம். அதாவது எங்கள் ஹஸ்பண்டோடைய அத்தை பசங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. நைட்டு அப்படியே சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த நாளை ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். போகியை பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் சினிமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் பொங்கல் ஸ்டார்ட்டு. ஸோ பொங்கல் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து நார்மலாகவே போயிடுச்சு எங்களுக்கு. செகண்ட் பொங்கல் தான் எப்போவுமே எங்கள் மாமியார் வந்து சாமி கும்பிடுவாங்க. எங்கள் சின்ன மாமியார் இறந்துட்டாங்க, அவங்களுக்காக சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி சாமி கும்பிட்டு பரப்பரப்பாக சாப்பாடு செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்போவுமே எங்கள் மாமியாரில் வந்து அது ஒரு எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, வருஷத்தில் ஒரு நாள் சாமி கும்பிடுவாங்க, கன்ஃபார்மாக கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அந்தமாதிரி கும்பிடுவாங்களாம். அந்தமாரி வந்து எங்கள் மாமியார் வீட்டில் கும்பிட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து அவங்க நாத்தனார் எல்லாருக்குமே சாரி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்களாம் அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி சாமி கும்பிட்டு. அதே போல் எல்லாரையுமே வர சொல்லிவிட்டு சாப்பாடுலாம் நானும் எங்கள் மாமியார் சேர்ந்து செஞ்சுட்டு அப்புறமா எல்லோரும் வந்த பிறகு கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு எங்கள் மாமியார் அவங்களுக்குலாம் புடவை கொடுத்துட்டு எங்களுக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க. எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் மச்சனுக்கு, எங்கள் மாமனாருக்கு, எங்கள் ஆயாவுக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு அந்த நாள் அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே அவள் தான் டயர்டாகிட்டு முடிஞ்சிச்சு அன்றைக்கி நாள். காணும் பொங்கல் நெக்ஸ்ட் நாள் எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் சாதனா தெரியும் உங்களுக்கு, வீட்டில் வந்திருப்பா ஒருத்தி. அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாள். எங்கேயுமே போகலையே, ஒரு நல்ல நாளாவது எங்கேயுமே எங்கள் கூட்டினே போகல நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாண்ட ஒரே ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்தாள். சரி சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நீங்கள் எங்கன்னா கூட்டின்னு போயிட்டாங்க தயவுசெய்து இந்த பொண்ணை சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்ப பாருங்கள். ஜூக்கு போயிட்டு அந்த நாளை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா தான் இது ஒரு பேடான நியூஸ்ன்னு சொல்ல போகிறேன். நடுவில் அப்படியே போயிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண அந்த யூடியூப் சேனல்லே அந்த வீடியோ எதுனா அந்த வீட்டோட வீடியோ இருந்தால் உங்களுக்கு நான் சைடில் போடுற பாருங்கள். அந்த வீட்டில் வந்து எப்பவுமே எங்கள் கூட வந்து எங்கள் பாட்டி வந்து படுத்துப்பாங்க. அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து எங்கள் கூட தான் வந்து படுத்துப்பாங்க. அந்தமாரி வந்து 1 வீக்கே அந்த பாட்டி வந்து எங்கள் கூட படுத்துக்கல. சரி சொல்லிட்டு நாங்களும் தனியாக போய் படுத்துகிட்டே இருந்தோம். அப்புறமா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிட்டார். அதுக்கு தூங்கிட்டார். நான் மட்டும் முடிச்சுட்டு எதுவும் யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு என் கழுத்தை போட்டு அமுக்கிட்டு ரொம்ப அமக்கலை பண்ணிட்டாரு. என்னன்னே தெரியல. கதவு எப்பவுமே உள்ரூமில் வந்து நாங்கள் லைட்டாக ஒர்க்கழிச்சிட்டு தான் படுப்போம். அந்த கதவு டமால்னு வந்து கட்டிலில் அடித்து அவர் கத்துறாரு. எங்கள் வீட்டில் சின்ட்டுன்னு ஒரு நாய் லேப் நாய் வச்சுருந்தோம். அது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் அன்றைக்கின்னு பார்த்து அழுதுகிட்டே கட்டில் கீழே போயிடுச்சு.
ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. நான் அழுகுறேன். என்ன அறியாமல் வளையல் உறைஞ்சி என் கையில் வளையல் குத்தி ரத்தம். அந்த ரத்தத்தை நான் கவனிக்க வெளியே வந்து தான் நான் ரத்தத்தெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி என்ன ஒரு மாதிரி கத்துற என்ன அப்படின்ட்டு அப்புறமா பேசிட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், இப்படின்னு என்னை கூட்டின்னு போ, அம்மா வீட்டுக்கு நான் வரல, இங்கே இருக்க மாட்டேன்ட்டு அழுகுறேன். என்னாச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்டே இருந்தேன். எதுவுமே இல்லை, நீ வா போகலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சின்ட்டு கூட்டு வந்து ஹாலில் கட்டி போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கிளம்பி கரெக்டாக மணி 1:45 கிளம்பி நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டோன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன இந்த டைமில் வரீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் இந்த பொண்ணு அழுதுனே கூப்பிடுமா, இங்கே வா போகலாம், நாங்கள் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அழுதுனே கூப்பிடுது அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் நடந்ததுலாம் இந்தமாதிரி நல்லதமாக பேசிட்டு பார்த்தோம். திடீர்னு இந்த மாதிரி என்னை வந்து கழுத்து அமைக்கின்னு கத்திக்கிட்டு அந்த இதான் கூட்டின்னு வந்துட்டேங்க அழுது பயந்துக்கின்னு அப்படின்ட்டு நான் சொன்னேன் எங்கள் மாமிக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, சரி இரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாருமே அப்படியே திங்கிங்லேயே தூங்கிட்டோம் அன்றைக்கி. நெக்ஸ்ட் டே எழுந்து பார்த்தா ரொம்ப 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 பேடான நியூஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்க்குறாரு, எங்கள் ஹஸ்பண்ட் கழுத்தில் செயின் காணும். அவர் சட்டையை கழட்டும் போது பார்க்குறாரு, செயின் காணும். செயினை காணும் அப்படின்றாரு. உடனே நான் ஓடி வந்து பார்க்குறேன், என்னடா இது, என்ன எப்படி போச்சு, நைட்டில் இருந்தது எங்கேன்ட்டு யோசிக்கிறோம். பார்த்தா செயினே காணும். வந்த வழியெல்லாம் போய் தேடிட்டோம். அந்த வீட்லேயும் ஆளை விட்டு தேட சொல்லிட்டோம். அவர் அனுப்பலை. ஆனால் அவருக்கு அந்தமாரி ஆட்சியில் அங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பலை. அப்புறம் நிறைய போய் தேட சொன்னோம். போச்சு, அவள் தான் அந்த செயினும் அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு எல்லாருக்குமே. என்னடா இது இருந்தது அவருக்கு ஒரு செயின் தான், அந்த செயினும் போயிடுச்சா, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அந்த செயினு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்புறமா நான் வந்து கீழ் வீட்டில் இருக்க ஆண்டி வந்து ஒரு வீக் நான் அந்த வீட்டுக்கு வரல, சாத்தி எடுக்கவோ அந்த ஆண்டி எனக்கு கால் பண்ணாங்க. என்ன நீ வரவே மாட்டேங்க, வேறு யாரும் வந்து நாய்க்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு போகிறாங்களே, நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க எனக்கு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ மாத கணக்கு தான். ஆனால் அந்த வீடு வந்து பூட்டி இருக்குது. அது எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்கு நான் போனேன். ஆனால் இந்த சம்பவம் எனக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்புறம் அந்த ஆண்டி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலலாம் எதுவும் இல்லைடி, இந்தமாரி நாங்கள் இருக்கிற வீட்டில் அவங்க வந்து லீஸ்க்கு இருக்காங்க. அந்த வீட்டில் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இறந்துட்டாங்க, தூக்கு போட்டு. அவங்க தான் நாங்கள் இங்கே வரும்போது சாயங்க மாட்டு தாண்டி நாங்கள் வந்தோம் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. இவ்வளோலாம் என்கிட்ட சொன்னதில்லை. அப்போ நாங்கள் அப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட நான் போய் சொன்னேன். எங்கள் மாமியார்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொன்னேன், அம்மா அந்தமாரிம்மா அப்படின்னு. அப்படி தான் எங்கள் மாமியார் சொன்னாங்க. அப்போ அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அது எங்கே காலியாக இருக்கும் அங்கே தானே வந்து அடங்கும், அதுதான் அவங்க வீட்டில் வந்து அடங்கிட்டு இருக்குது. நீ வேறு கொஞ்சம் நாள் அந்த பாட்டி மேலே வந்து சாமி இருந்தது, அதில் தான் எங்களுக்கு வெளி காட்டாது இருந்திருக்கு. அவங்க வராத 1 வீக்காக நல்லா நோட் பண்ணி எங்களை வந்து தாக்கிடுச்சு. அவள் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், அவர் சொன்னார் கால் பண்ணிவிட்டு எதுவுமே இந்த விஷயம்லாம் சொல்லிக்கல, நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவள் தான் அந்த வீடும் போச்சா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் மாமியார் வீட்டை அப்படியே இருந்துட்டோம். சாமாவை போட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம். சரி வீட்டிலே இருந்தால் விருப்பம் இருக்குமே சொல்லிட்டு வேலைக்கு போக சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஜெராக்ஸ் கல்லில் வேலை கிடச்சிது, தற்சமயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். 2 days போனேன். 2 days போனேன். ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன், நல்லா தான் போச்சு. 3ஆவது நாள் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கேர்னஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதே போல் வீடு வச்சு தள்ளி போயிடுச்சா. சரி நான் என்னடா இதுன்ட்டு எங்கள் மாமியார்கிட்ட நான் சொன்னேம்மா இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்னன்னாங்க, அப்படியா என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் அம்மா வாமிட்டு வர மாதிரியே இருக்குது, கேர்னஸாக இருக்குமா அப்படின்னு. சரி டிஃபன் சாப்பிட்டு பாரு, முடிஞ்சால் வேலைக்கு போயின்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் போய் டிஃபன் சாப்பிட்டு பார்த்தேன். டிஃபன் சாப்பிட்டு உடனே வாமிட்டு வந்துச்சு. என்ன பண்ணுறது, வாமிட்டு வந்து எங்கள் மாமியை பயந்துட்டு சரி நீ போவாதம்மா லீவு சொல்லிவிடு, நாளைக்கு முடிஞ்சால் போ, என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், அப்படியே அதே போல் தான் இருந்தது, கேர்னஸ் வாமிட் அப்படியே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் என்ன சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் வேலைக்கு போலையா 2 நாளாக. 3ஆவது நாள் என்ன பண்ணாங்க எங்கள் மாமியார், நீ வந்து கிட்டு வாங்கி செக் பண்ணி பாருமா இருக்குமான்ட்டு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் போயிட்டு கிட்டு வாங்கி வச்சுட்டேன்னுட்டு மார்னிங் 5 o'clock எங்கள் அண்ணிக்கு தான் கால் பண்ணி கேட்டேன். அண்ணி இந்த மாதிரி அண்ணி இருக்குது, எப்போ செக் பண்ணால் தெரியும் கரெக்டாக அப்படி சொல்லி கேட்கும்போது எங்கள் அண்ணி நாங்கள் இருந்தாங்க 5 இல்லை 6 மணிக்கு இருந்து செக் பண்ணி தண்ணி அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்கணுமே சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு கரெக்டாக 5:30க்கு நான் எழுந்து போய் செக் பண்ணி பார்த்தா டபுள் கோடு வந்துடுச்சு. உடனே எனக்கு அந்த சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியல. அப்படியே போய்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி காமிச்சேன், இது பாரு அப்படி சொல்லிட்டு 2 கோடு வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க உடனே எழுந்து அக் பண்ணி கொடுத்துட்டு படுத்துட்டாங்க. கிணத்துல கிஸ் கொடுத்துட்டு படுத்துட்டாங்க. அப்புறமே நான் என்ன சரி மாமியெல்லாம் எழுப்புவானே இதுக்கு காலையில், அவங்க எப்பவுமே டெய்லி சீக்கிரம் தான் இருந்து வேலை செய்வாங்க. அன்றைக்கி ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்கள விட்டேன். அப்படியே விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எழுந்தோடனே என்னை சீண்டி கேட்டாங்க,
என்ன வந்துச்சு அப்படி சொல்லி 2 கூட வந்துச்சு, போய் சொல்லாத அப்படின்னாங்க. உண்மையாகவே 2 கூட தான்மா வந்துச்சு, எங்கே காட்டு அப்படின்னாங்க. எடுத்துன்னு போய் காமிச்சோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உடனே எல்லாருக்குமே கால் பண்ணாங்க. அவ்வளோ காலிலேயே எல்லாருக்குமே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அப்புறமா சரி சொல்லிட்டு அந்த நாள் அப்படியே முடிஞ்சிச்சு. ஹாப்பியாகவும் முடிஞ்சிச்சு. அதோட என் வேலைக்கு போவேணா சொல்லி சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சிச்சா ஜான்ன்ற ஃபிப்ரில் இது நடந்துதா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் மார்ச் ஏப்ரல் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தது. 5th மந்த் எங்கள் நாத்தனார் வந்து ஜடை தைச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான், எனக்கு சின்ன பொண்ணு. அவள் எனக்கு எடுத்து செஞ்சாள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 7th மந்த். 7th மந்த் வந்து எங்கள் அண்ணி செஞ்சாங்க எனக்கு. இந்த இடையில வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு ஆகலை. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இன்னும் ஒன்று ஜெயில் கைது மாரி ஆகிட்டேன். எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நோ ட்ராவல் எதுவுமே கிடையாது. நான் அண்ணன் வீட்டில் தான் உட்காந்துன்னு இருக்கணும். எங்கள் மாமியார் வீடு வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நடந்து போகிற தூரம் தான். இங்கே இருப்பேன், அங்கே போவேன், அங்கேருந்து இங்கே இப்படியே தான் ரொட்டீன் போயிட்டு இருந்தது. அதில் தான் எதுவுமே நடக்கலை. அப்புறம் 7th மந்த் வந்து எங்கள் அண்ணியும் எங்கள் சித்தியும் செஞ்சாங்க. அப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஸ்மூத்தாக போயிடுச்சு. அவங்க செஞ்சு முடிச்சோடனே நாங்கள் அந்த டைமில் அது வரைக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை, நாங்கள் இன்னொன்று ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே 3 மந்த்தாக இருந்தோம். அங்கே வந்து எனக்கு செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயே பாத்ரூமா, அதுவும் இல்லாத கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளமாக இருந்தது. அதெல்லாம் அவங்க காலி பண்ண, அவங்க ஏதோ ஆனால் ஹவுஸ் சொல்லி காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிட்டேன், இன்னும் 2 மாதத்தில் அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சீமந்தத்துக்கு. எங்கள் ஹஸ்பண்டை என்னை விட்டு இருக்க மாட்டாங்கல்ல, சரி வேஸ்ட்டு தான் வீடு எடுத்தாலும் சொல்லிவிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வீட்டில் சாமான் போட்டு அங்கே இருமா, அப்புறமா வீடு மாறிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லி நான் அம்மா வீட்டில் இருந்து சாமான்லாம் போட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. 8th மந்த்து இங்கே தான் இருந்தேன், 9th மந்த்து இங்கே தான் இருந்தேன். 9th மந்த் அப்போ சீமந்தம் வச்சுட்டாங்க. சீமந்தத்தை முடிச்சுட்டு முடிஞ்ச அந்த ஃபோட்டோலாம் வந்து நான் சைடில் போட்டிருப்பாருங்க. சீமந்தம் முடிச்சாச்சு. சீமந்தம் முடிச்சா நீங்கள் நைட்டே வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கும் நானும் வந்துட்டு கரெக்டாக எனக்கு எப்போ சீமந்தம் பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் 17ஆம் தேதி சீமந்தம். 9 மாதம் சுமந்தாச்சு. 10வது மாதம் வந்துச்சு. 9ஆம் மாதம் 27ஆம் தேதி தான் எனக்கு பர்த்டே. ஒரு பேடாக தான் போச்சு என் பர்த்டே சொல்ல போனால். ஹாப்பியாகவே இல்லை. அன்றைக்கி மார்னிங் எழுந்தேன், நார்மலாக எழுந்தேன், கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன், பேசிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் தூங்கினேன், திரும்பி எழுந்தேன். ஏன்னா அந்த 9th மந்தில் ரொம்ப சோர்வாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த தான் படுக்கிறேன், திரும்பி எழுந்துக்கிறேன், அப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறமா 2:30 மணி இருக்கும். அப்புறம் தான் சரின்னு சொல்லி கோயிலுக்கு அது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே எங்கள் மாமியாரை போய் பார்த்துட்டு, எங்கள் மாமியார் எங்கள் ஆயா அவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே போகிற வழியில் எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அப்படியே அதை சாப்பிட்டு எங்கள் அவங்க அத்தை வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் அங்கே தான் உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டு 9 o'clock அப்படின்னு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது. எப்போதும் போல அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே எதுவுமே இல்லை. அங்கேயாவது எங்கள் மாமியார் வீடு எங்கள் வீடு மாறி போனேன். எங்கள் அம்மா வீட்டில் எங்கேயுமே போக முடியாது, வீட்டு உள்ளே தான் அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கின்னு ஃபோன் நோண்டிட்டு இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட்டு 10ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. சரி, நான் வந்து திருவேற்காலில் இருக்கேன் எங்கள் அம்மா வீடு. எனக்கு டெலிவரி வந்து எக்மோரில் தான் பார்க்கணும். அதெல்லாம் நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டு வந்து ஓட்டியில் இருக்குது. சரி, அங்கே போயிட்டு இருக்கலாம், திடீர்னு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே தான் இருந்தோம். 9ஆம் தேதி நைட்டு எனக்கு லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா 10ஆம் தேதி எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டே. நான் நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணிவிட்டு தூங்கி வந்துட்டு காலையில் சர்ச்சுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்புக்கு போனோம். செக்கப்புக்கு போகிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், சரி செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிட்டு குளிச்சு செம்ம மழை, இந்த மழையிலுமே கிளம்பி போயிட்டேன். நான் செக்கப்புக்கு போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ளே பாப்பா பிறந்துடும் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்குமே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேவா அன்றைக்கி தான், எனக்கு பிறக்க குழந்தை பர்த்டேவா அன்றைக்கி தான். அதனால் நான் அந்த வலியை வந்து வெளிப்படுத்திக்காமல் கொஞ்சம் சந்தோஷமும் கொஞ்சம் அழுகையும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப பெயினாக தான் இருந்தது, எல்லாருக்குமே இருக்கும் தெரியும், அந்த மாதிரி தான். அதே போல் 10ஆம் நைட்டு அன்றைக்கி நைட்டு 10ஆம் மாதம் 10ஆம் தேதி எங்கள் ஹஸ்பண்டுக்குமே இந்த ஏரோட பர்த்டே வந்து பெடலாக போச்சு. ஏன்னா செலிப்ரேட்டே பண்ணல. நான் ஒரு கேக்காவது அவங்களுக்கு வெட்டிடுவேன், ஆனால் இந்த வருஷம் எதுவுமே பண்ணலை. எனக்குமே ஒரு கேக்காவது வெட்டிடுவார் அவர், அதே போல் எதுவும் பண்ணல. அவள் தான் முடிஞ்சிச்சு. அந்த பர்த்டே ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சா. அவள் தான் நீங்கள் நைட்டு என்னோடய லிட்டில் ஒன் பிறந்துட்டாங்க. நைட் கரெக்டாக 8:38க்கு பாப்பா பிறந்துட்டான். பிறந்த பிறகு அப்படியே ஹாஸ்பிட்டல்லே ஒரு 10 days போயிடுச்சு. 10 days எப்படி சொல்கிறது,
எனக்கு 3 டேஸில் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு பிளட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு 10 டேஸ் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் வந்து வெளி உலகத்தே பார்க்க போகிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே நம்ம வர முடியாது, தெரியல உங்களுக்கு தான். உள்ளே இருந்துட்டு அப்படியே ஜெயில் ரொம்ப அப்படியே உண்மையாகவே ஒரு ஜெயிலில் போட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் எனக்கு ஃபீலு. எப்படா வெளியே விடுவாங்க, வெளி உலகத்தை எப்படா நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக என்ன பண்ணாங்க, நான் 10ஆம் தேதி அட்மிட் ஆனேன்னா 21 22 தெரில, அன்றைக்கி தான் எனக்கு டிஸ்சார்ஜே கொடுத்தாங்க. பிளட்டு கரெக்டாக இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் வெளியே போய் ஐநூஸ் போட்டுக்கோங்க சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. பாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்தாச்சு. இருந்தாலும் அங்கே இருந்ததும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எதனா பேசிகிட்டு இருப்பாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஓடிடும். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணும்ல, எவ்வளோ நாள் இங்கே ஓப்பி அடிச்சுட்டு உட்காந்து இருக்குது. கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் மாமியார் ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு அங்கே வந்துட்டு போமா, இதோட எப்போ வருவியோ பாப்பா தூக்கின்னு வாமா அப்படி சொன்னாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு மாமியார் வீட்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் மாமியாரோட நாத்தனாருங்க எல்லாம் வந்து ஜாலியாக பேசிட்டு விளையாட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே வந்து பாப்பா தூக்கிட்டு கார் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. தீபாவளி அதே போல் தான். இங்கே வந்து நம்ம தப்பாக சொல்லிக்க மாட்டோம், இருந்தாலும் தீபாவளி கொண்டாடுவாங்கல்ல. என் பிள்ளைக்கு மட்டும் நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் சித்தி வீட்டில் போனால் எல்லோரும் எங்கள் அத்தையெல்லாம் வந்துருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு பாப்பா கூட அங்கேயே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து 45 டேஸ் செக்கப் போகணும். அங்கே போனால் அங்கேயும் பாப்பா வந்து கேட்குறாங்க, எல்லாம் தீபாவளி முடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க, பேர் இன்னும் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நர்ஸு. அப்புறமா இல்லை செக்கப் இன்னைக்கு 45 டேஸ் மேலே ஆகிடுச்சு, அதான் தூங்கி வந்துட்டோம் அப்படின்னேன். அப்புறமா போய் அவங்க பார்த்துட்டு பாப்பா நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம், வீட்டிலேருந்து கிளம்பி திருவேற்காடு வந்தாச்சு. வந்துட்டு அதே போல் நார்மலாக நாள் போகிற மாதிரி தான் போயிட்டே இருந்தது. போயிட்டு நெக்ஸ்ட் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் ஸ்டார்ட் ஆனவுடனே பாப்பாவுக்கு 2 மந்த் தான் ஆகப்போ தான் அப்படியே போயிட்டே இருந்தது. போயிட்டு கிறிஸ்மஸும் அதே போல் ஸ்மூத்தாக வீட்டிலே முடிச்சாச்சு. சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம், ஆனால் சர்ச்சுக்கு போக முடியல, அதுவும் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு நியூ இயர் இதுதான் ஹைலைட்டான நியூ இயர் 2024 நியூ இயர். நான் என்ன பண்ணிட்டேன்னா சர்ச்சுக்கு போகலான்னு அப்படியே முடிச்சாச்சு. சர்ச்சுக்கும் போல் எங்கேயுமே போகல, வீட்லேயே முடிஞ்சிச்சு. கடைசியாக என்ன பண்ணுறது, வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் எங்கள் அக்கா எல்லாருமே ஜாலியாக பேசினேன்ட்டு ஒரு 1.5 மணி மட்டும் பேசிகிட்டே இருந்துட்டு தூங்கியாச்சு. ஆல்தான் 2024 ஃபுல் இதையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். நான் இதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் எனக்கே தெரியல. அதாவது இவ்வளோ நாள் நான் வீடியோவே போடல, என்ன வீடியோ போடுறதுனே தெரியாத நான் போடலை. அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அக்கா நான் பூண்டு குழம்பு ஒன்று போட்டிருப்பேன், அது பார்த்தாக்கா உங்களை பார்த்து நாங்கள் செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சுக்கா, சாம்பார் ரெசிபி போடுங்கக்கா அப்படி சொன்னாங்க. அவங்களுக்காக நானும் போடணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் போட முடியல. கண்டிப்பாக போட்டுடுறேன், இந்த வீக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறப்பா. சாம்பார் ரெசிபி நான் போட்டுடுறேன். வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோ நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாததா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அதே போல் ப்ராங்க் பண்ணுங்கக்கா சொல்கிறீங்க, ப்ராங்க்கும் பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் எதனா ஐடியா கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட்டுருவேன். என்ன வீடியோ போடணும்னு தெரியாது தான் இவ்வளோ நான் வீடியோ போடாதிருந்தேன். சரி இது ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து இதை நான் போட்டேன். ஓகேவா, சரி எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்கள் ஆதரவு எங்கள் லட்சியம்ன்ற மாதிரி தான். பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.